பேசவே முடியல சும்மா தூத்துக்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சி நிகழ்ச்சியில் மைக்கை பிடுங்கிய பாஜக பிரமுகர் சொக்கலிங்கம் என்பவருக்கு அடி உதை விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். 50வது பிறந்தநாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படும் நிலையில் தூத்துக்குடியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுதந்திர போராட்ட தியாகி வேவு சிதம்பரம் தியாகங்களை போற்றுவோம், தேச நலனை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஜாதி மத வேறுபாடின்றி மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதே தியாகத்தை போற்றுவதாக கூறி இந்திய தொழிற்சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கம் இணைந்து 150வது பிறந்த நாடு முன்னிட்டு முழு உடச்சுரைக்கு அமைந்துள்ள தூத்துக்குடி பழைய மாநகராட்சி கட்டிடம் அருகே அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்பு 50% வரி விதிப்பு சம்பந்தமாக மாநில செயலாளர் ரத்தன் பேசும்போது இந்திய பொருளாதார இறையாண்மை சீரழிந்து விட்டதாக கூற முன்வரும்போது பாஜக பிரமுகர் சொக்கலிங்கம் என்பவர் மைக்கை பிடிக்கதால் ஆத்திரத்தில் சிஐடி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் தள்ளிவிட்டு அறைந்தனர். பின்னர் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா ஆகியோர் பாஜகவினர் ஒன்று கூடி இரு பிரிவினரிடையே மோதல் சூழும் அபாயம் ஏற்பட்டது. பின்னர் கைகலப்பு நடந்த சமயம் இந்த பகுதியில் ஒரு காவலர் கூட இல்லாததால் நீண்ட நேரம் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் இந்த பகுதியை போர்க்களம் போல காட்சி அளித்த நிலையில சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பின்னர் போலீசார் உடனடியாக வந்து இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டு சிஐடியு தொழிற்சங்கத்தினை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பின்பு பாஜக அதன் பின்பு சிறிது நேரம் முழக்கை விட்டு சென்றனர். இதனால் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நன்றி மணிகண்டன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.